Hi friends, நான் உங்கள் வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 736 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம். உங்களுடைய காதலை அடையிறதுக்கு நீங்கள் எந்த லெவலுக்கு போவீங்க? ஒருவேளை ரொம்ப கடினப்பட்டு உங்களுடைய காதலை சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த காதலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாபமாக வந்துச்சுன்னா, அதுலேயும் அது ஒரு அமானுஷ சாபமாக வந்துச்சுன்னா, அப்போது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு விக்கி அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருடைய நண்பர் கார்த்திக்கோடைய வாழ்க்கையில் 20 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாக வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. விக்கி அண்ட் கார்த்திக் 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். 2 பேரும் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்டேயும் வந்து பழகிற மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாதாங்க. வெறும் விக்கி கிட்ட மட்டும் தான் பேசுவாராம். இன்ஃபேக்ட் இந்த பெண்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டாலே அவர் வந்து ஓடுவாராம். கார்த்திக் எந்த ஒரு பொண்ணுக்கிட்டையும் பேசுனதும் கூட கிடையாதான். ஒரு விதமான ஒரு ஃபோபியா இருக்கும்ல, ஒரு பயம் இருக்கும்ல மனசில், ஐயோ பொண்ணுக்கிட்ட எப்படி பேசுறது அப்படின்ற மாதிரி பயம். அந்த மாதிரி ஒரு பயம் கார்த்திக்கு இருக்கும். ஸோ இப்படி இவங்களுடைய வேலையெல்லாம் கரெக்டாக ஒரு வருஷம் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது இவங்களுடைய வேலையில் கார்த்திக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்குது. மேனேஜரியல் கேட்டகரிக்கு ப்ரொமோஷன் கிடைக்குதுங்க. இவங்களுடைய டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சௌமியா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அந்த சௌமியா வந்ததுக்கப்புறம் ஆப்வியஸாக இவர் மேனேஜராக இருக்கார் அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட கண்டிப்பாக இவர் பேசி தான் ஆகணும். ஒர்க் ரிலேட்டடாவது பேசி ஆகணும். ஸோ கார்த்திக் வந்து சௌமியா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு, வேலைகள் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சௌமியா பொண்ணு ரொம்பவும் ஸ்மார்ட்டுங்க. ஒரு வேலை கொடுத்தா பட்டுன்னு அந்த வேலையை முடிக்கிறது, தெரியாத விஷயங்களை வாய் திறந்து எனக்கு இது தெரியல, எனக்கு இது சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு அந்த விஷயத்தில் இன்னமும் சூப்பராக வேலை பண்ணுறது அப்படின்னு சொல்லி சௌமியா ரொம்ப சூப்பராக வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இப்படியே போகுது. ஸோ சைடு பை சைடு கார்த்திக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சௌமியாவோட சின்ன சின்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. சௌமியா பண்ணுற சின்ன சின்ன வேலைகளை ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு அவர் வந்து மேனேஜர் அண்ட் ஸ்டாஃப் அந்த லெவலில் இருந்து இப்போது சௌமியா கூட ஃப்ரெண்டாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து நினைக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மேட்டரை அவருடைய ஃப்ரெண்ட் விக்கிக்கிட்டையும் ஷேர் பண்ணுறாருங்க. விக்கியில் சரி ஓகேடா பிரச்சனை இல்லை, நீ சௌமியா கிட்ட வந்து வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறேன் டின்னருக்கு அப்படி இப்படின்லாம் கேளு, ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி ஆகு அப்படின்னு. ஆனால் இது வந்து ரொம்ப பயம் கார்த்திக்கு. ஐயோ நம்மளாலலாம் முடியாதப்பா, எப்படி அந்த பொண்ணை தனியாலாம் கூப்பிடுறது, வேணும்னா இப்படி வேணால் பிளான் பண்ணலாமா, நம்ம டீமாக அவுட்டிங் போகலாம், டின்னர் போகலாம், அந்த டின்னருக்கு நீங்கள் வரீங்களான்னு சொல்லி கேட்கட்டா அப்படின்ற. சரிப்பா கேளுப்பா அப்படின்னு. அதே மாதிரி கார்த்திக் வந்து சௌமியா கிட்டே கேட்குறாங்க. சௌமியா அவங்க சரி சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நைட்டு வராங்க. ஆனால் நைட்டு வரும்போது சௌமியா தனியாக வரல, ஒரு பையன் கூட வண்டியில் வந்து இறங்குறாங்க. இதை பார்த்த உடனே கார்த்திக்கு வந்து லைட்டாக மூட் ஆஃப் ஆகிட்டுருக்கு. என்னடா இது ஒரு பையன் கூட வந்து இறங்குறாங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை பற்றி எப்படி கேட்குறது, யார் அந்த பையன் அப்படின்னு கேட்க முடியும். ஏன்னா இப்போ தான் இவர் வந்து ஃப்ரெண்ட்லி ஜோனுக்குள்ளே என்டர் ஆகிருக்காரு. சரி கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டின்னரெல்லாம் பண்ணுறாங்க, டீம் டின்னரை முடித்ததுக்கப்புறம் சௌமியா வந்து பார்த்திங்கன்னா அதே பையன் கூட வண்டியில் ஏறி போயிடுறாங்க. ஸோ இப்போ கார்த்திக்கு மனசெல்லாம் ஒரே கவலை, என்னடா இது ஒரு பையன் வந்தான், பையன் கூட ஏறி போனாங்க, ஆனால் யார் அந்த பையன் எதுவுமே தெரியலையே, எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அடுத்த நாள் சௌமியா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு வரும்போது கையில் பத்திரிக்கை எடுத்துன்னு வராங்க. இது என்ன பத்திரிக்கைன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய கல்யாண பத்திரிக்கை. ஸோ எல்லாருக்கும் கல்யாண பத்திரிக்கையை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு கார்த்திக்குக்கும் கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு, சார் இன்னும் ஒரு 3 மாதத்தில் எனக்கு கல்யாணம் சார், கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடணும், மிஸ் பண்ணாதீங்க, நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறையா விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அடுத்த லெவலுக்கு நான் வந்து க்ரோ ஆகிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, என்னுடைய குரு மாதிரி. ஸோ தயவுசெய்து நீங்கள் வந்துடுங்க, வராமல் இருந்துடாதீங்க, என்ன காரணமும் சொல்லாதீங்க, தயவுசெய்து வாங்க அப்படின்னு. கார்த்திக் என்ன சொல்லுவார், ஒரே மனசு உடஞ்சி போயிடுறாப்புல. ஒன் சைடாக பயங்கரமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சௌமியாவை. வேறு என்ன சொல்லுவார், சரிம்மா கண்டிப்பாக வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை வாங்கி ஆஃபீஸோடைய டேபிளில் வச்சுட்டு போய் ஒன்று அழுக ஆரம்பிக்கிறார்.
விக்கி கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாரு. விக்கி வந்து சரி விடுறா, என்னடா பண்ணுறது, ஒன் சைட் லவ் தானடா, அந்த பொண்ணு வந்து உன்னை வந்து ஒரு குருவாக தான் நினச்சிருக்கு, வேறு எந்த விதமான ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. ப்ராபப்ளி அந்த பையன் ஒருத்தன் வந்தான்ல, அந்த பையன் தான் வந்து சௌமியா கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் நைட்டு அவங்க கூட வண்டியில் வந்தாங்க அப்படின்லாம். சரிடா என்ன பண்ணுறது, வேறு ஆப்ஷனே இல்லை, சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து கொஞ்சம் மீண்டு வர ஆரம்பிக்கிறார். ஆனால் அதுக்கு அடுத்த நாள்லேருந்தே அவர் நிறைய தடவை சௌமியாவை அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் இருக்காங்க இல்லையா, ராகுல்னு வச்சுப்போமே அவருடைய பேர், அந்த ராகுல் கூட வந்து போகிறது, வண்டியில் சுற்றுறது, பல இடங்களில் வந்து இவருக்கு கண்களில் தென்படுறாங்க. ஸோ இதை பார்க்க கார்த்திக்கு வந்து ஒரு விதமாக கோபம் வர ஆரம்பிக்குது. நான் இப்போ இவ்வளோ நல்லா சம்பாதிக்கிறேன், நான் வந்து ஒரு மேனேஜரிக்கல் கேட்டகரியில் இருக்கேன், ஒரு நல்ல லைஃப்பை ப்ரொவைட் பண்ண முடியும், அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு அந்த பையனை போய் சூஸ் பண்ணிடுச்சு, இவர் மேலே தான் தப்பு. ஓகேங்களா, இவர் வந்து போயிட்டு லவ்வும் சொல்லலை, எதுவுமே ப்ரொப்போஸும் பண்ணல, எதுவுமே சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தாலும் அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி வீட்டில் பார்த்த மாப்பிள்ளை, ஸோ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இப்படியெல்லாம் இருக்கும்போது கார்த்திக் யோசிக்கிறது தப்பு, ஆனால் அவர் அப்படி தான் யோசிக்கிறார். ஸோ அந்த கோபத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பை எனி காஸ்ட் சௌமியாவை நான் அடைஞ்சே தீரணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறார். ரொம்ப தவறான முடிவு. ஸோ இதுக்காக அவர் விக்கி கிட்டங்கிட்ட சொல்லாமல் ஒரு வேலை செய்கிறாருங்க. ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுற பர்சனை போய் பார்த்து சௌமியா மேலே பிளாக் மேஜிக் பண்ணுறாரு. அந்த பர்சன் வந்து ஒரு மாதிரி கேள்விகள் கேட்குறாப்புல, இந்தப்பா இதோடைய விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, உனக்கு ஓகேவா, இதனால் ஒரு பொண்ணுடைய லைஃபே ஸ்பாயில் ஆகலாம், இல்லை உன்னுடைய லைஃப் கூட ஸ்பாயில் ஆகலாம். ஏன்னா பிளாக் மேஜிக் பண்ணி ஒருத்தங்களை வசியப்படுத்துறது வேறு, ஆனால் வசியப்படுத்தினதுக்கப்புறம் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, உங்ககிட்ட எந்த லெவலில் இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் என்னால் கணிச்சு சொல்ல முடியாது. இதுக்கு ஓகேவா அப்படின்னா ஓகே தான், அவள் என் கூட வந்தால் போதும், தயவுசெய்து பண்ணுங்க அப்படின்றப்பல கார்த்திக் பிளாக் மேஜிக் பண்ணி ஒரு ஸ்வீட் இருக்கு இல்லையா, ஸ்வீட்டில் வந்து அவங்க ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி இது போய் அவங்கள சாப்பிட வைங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு அந்த பாபா ஒருத்தர். இவர் அந்த ஸ்வீட்டை எடுத்துகிட்டு வந்து அடுத்த நாள் சௌமியா கிட்ட இன்றைக்கி எனக்கு பர்த்டே ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சௌமியா கிட்ட ஸ்வீட் கொடுக்குறாரு. சௌமியா எடுத்து அந்த ஸ்வீட்டை ஒரு வாய் கடிக்கிறாங்க. கடித்த உடனே அது ஸ்வீட்டாக இல்லை, ஏதோ ஒன்று கலந்துருக்கு, ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட்டு, ஒருவேளை கெட்டு போயிடுச்சோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்வீட்டை வந்து துப்பிடுறாங்க. அந்த துப்பும்போது தான் கார்த்திக்குமே வந்து கில்ட் ஃபீல் ஆகுது. ஐயோ நம்ம தப்பு பண்ணுறோமோ, இந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணியெல்லாம் அந்த பொண்ணை வந்து நம்ம கூட இருக்க வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் இவர் கம்பல் பண்ணல, இன்னொரு ஸ்வீட்டெல்லாம் எடுத்து கொடுக்கல, அப்படியே விட்டுறாரு. ஸோ கார்த்திக் என்ன நினச்சிக்கிட்டாரு அப்படின்னா, சௌமியா வந்து அந்த ஸ்வீட்டை வாயில் போட்ட உடனே துப்பிட்டாங்க, இந்த பிளாக் மேஜிக் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டாரு. ஆனால் சௌமியா ஃபஸ்ட்டு ஒரு பைட் எடுக்கிறாங்க ஸ்வீட்டை, அதில் பாதி வந்து முழுங்கிடுறாங்க, மிச்ச பாதி வந்து துப்பிடுறாங்க, ஏன்னா அது டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த நாள் சௌமியா கார்த்திகை டிஃப்ரெண்ட்டாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க அந்த மீட்டிங்கில் கவனிக்காமல் வெறும் கார்த்திகையே வெச்ச கண் வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது விக்கியும் பார்க்குறாரு, ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க. என்னடா இந்த பொண்ணு இப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி. அடுத்த 2-3 நாள் அப்படியே கார்த்திக் எங்கே போனாலும் கார்த்திக் பின்னாடியே போகிறது, கார்த்திக்கு உட்காந்து சாப்பிட்டாரு அப்படின்னா அவருக்கு தண்ணியை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது, அவரை வந்து டேக் கேர் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தங்கத்தட்டில் வச்சு தாங்குற மாதிரி சௌமியா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து கார்த்திக்குக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னடா இது இப்படி பண்ணுறாங்களே இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி. அதே டைமில் அவங்க ஆஃபீஸ்க்கு வெளியே அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் ராகுல் வந்து சாயந்தரம் நிற்கிறாப்புல வண்டியில், டெய்லியும் அவர் தான் பிக்கப் பண்ணுவார். ஆனால் கடந்த 3 நாட்களாக சௌமியா அந்த ராகுல் கூட வண்டியில் போகவே இல்லை. அன்றைக்கி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கார்த்திக்கும் விக்கியும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வராங்க அவங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து. செம்ம சண்டை ராகுலுக்கும் சௌமியாவுக்கும். சௌமியா ராகுலை பார்த்து சொல்கிறாங்க, உனக்கும் எனக்கும் கல்யாணம் தேவையில்லை, எனக்கு உன்னை பிடிக்கல, இந்த கல்யாணம் நிறுத்த போகிறேன், எங்கள் அப்பா கிட்ட சொல்லிவிட்டு கல்யாணம் வேணான்னு சொல்லிவிட்டு நீ எங்கேயாவது போ, எப்படியோ போ, எனக்கு உன்னை பிடிக்கல, இதுக்கப்புறம் உன் மூஞ்சியில் கூட நான் முடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், தயவு செய்து போ அப்படின்னு சொல்லி ராகுலை வந்து அடிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே கார்த்திக்குக்கும் விக்கிக்கும் செம்ம ஷாக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லி. ஆனால் கார்த்திக்கு சைடில் யோசனை இருந்தது, ஒருவேளை நம்ம பண்ண விஷயத்தினால தான் இந்த மாதிரியெல்லாம் நடக்குதோ, ஐயோ என்னடா இது நம்ம தப்பு பண்ணுறோமா இல்லை கரெக்டாக பண்ணுறோமா எதுவுமே தெரியல, ஆனால் சௌமியா வந்து நம்ம மேலே அட்ராக்ட் ஆகுறாங்கன்றது மட்டும் தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு விக்கி கிட்ட எதுவும் ஷேர் பண்ணல. இவர் பாட்டுக்கு கம்முன்னு கிளம்பி போய்டுறாரு. இவருடைய வீடில் போயிட்டு தனியாக இருக்கிறாருங்க. இவர் தனியாக தான் ஸ்டே பண்ணியிருந்தார் ஒரு வீடு எடுத்து. நைட்டு ஒரு 9 மணி இருக்கும், வீட்டுடைய காலிங் பெல் அடிக்குது. யாரா அது நைட்டு 9 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி போய் கதவை திறந்தா சௌமியா நின்றுக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் அப்படின்றாங்க.
ஃபஸ்ட்டு தடவையாக அவரை கார்த்திக் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இது வரைக்கும் சார் அப்படின்னு தான் கூப்பிடணும். என்னம்மா இந்த டைமில் எங்கே வந்திருக்க? கையில் பார்த்தா சௌமியா கையில் ஒரு பேகு, துணி எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டாங்க கார்த்திகோடைய வீட்டுக்கு. என்ன இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் இங்கே தான் தங்க போகிறேன், உங்கள் கூட தான் தங்க போகிறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் கூடவே தான் இருக்க போகிறேன் அப்படின்றான். கார்த்திக்கு செம்ம சந்தோஷம், எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. சரி உள்ளவா அப்படின்னு சொல்லி உள்ளே உட்கார வச்சு, இல்லைம்மா உங்கள் அப்பா அம்மா ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்க, யாரை பற்றி எனக்கு கவலை கிடையாது, என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பர்சன் நீங்கள் தான், உங்கள் கூட தான் நான் தங்க போகிறேன், உங்கள் கூட தான் நான் இருக்க போகிறேன், என்னுடைய லைஃபே உங்களுக்கு தான் அர்ப்பணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அளவுக்கு இவருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறது எதுவுமே தெரியலம்மா. கல்யாணம் கூட ஆகலாமா, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இருந்தால் ரொம்ப தப்புமா, கிட்டத்தட்ட ஒரு 20 years பேக் இல்லை. ஸோ இது வந்து உலகம் தப்பாக பேசும், எனக்கு இந்த உலகத்தை பற்றி கவலை இல்லை, யார் என்ன நினச்சா என்ன, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் உங்கள் கூட இருக்கிறேன், உங்களுக்கு எப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அப்போ கல்யாணம் பண்ணிக்கோங்க, பட் அது வரைக்கும் உங்கள் கூட தான் இருப்பேன், ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கும் நான் தயார் அப்படின்றேன். என்ன சொல்கிறதுனே தெரியல கார்த்திக்கு. பட் டீப் டவுன் இவருடைய மனசுக்குள்ள ஆசைகள் அப்படின்றது இருக்குது. பட் அந்த ஆசையை தாண்டி இப்போ சௌமியா இவரை தேடி வந்திருக்காங்க, ஆனால் மனசார லவ் பண்ணி வரலை, இவர் வசியம் பண்ணி வர வச்சுருக்காரு. ஸோ அந்த ஒரு கில்ட் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய மனசுக்குள்ளே இருந்ததுங்க. ஸோ இதனால இவர் என்ன சொல்கிறாருன்னா, சரிம்மா நம்ம கல்யாணம் பண்ணலாம், ஒரு 2 மாதம் டைம் எடுத்துக்கலாம், அந்த 2 மாதம் வரைக்கும் நீ என்னுடைய வீட்டிலேயே ஸ்டே பண்ணு, நம்மளுக்குள்ளே எந்த விதமான ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் தேவையில்லை, உனக்குன்னு தனி ரூம் இருக்குது, நீ தனியாக அந்த ரூமில் ஸ்டே பண்ணிக்கோ, நான் என்னுடைய ரூமில் ஸ்டே பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேரும் ஃபஸ்ட்டு பேசி பழகலாம் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்கிறாருங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள்லேருந்து 2 பேரும் நல்லா பேசி பழகி ஜாலியாக இருந்து அதுக்கப்புறம் அப்படியே போய்கிட்டு இருக்கு லைஃபு. ஆனால் கார்த்திக் வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறாரு, சௌமியா வந்து நார்மலாக அவங்கள மாதிரி பிஹேவ் பண்ணல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஸ்கின் டோன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நல்லா வீட்டிஷ் டோனில் இருப்பாங்களாம். பட் நாளாக அப்படியே ஸ்கின் வந்து வெளுத்து போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து மாற ஆரம்பிக்குது. அவங்களுடைய முகம் ரொம்ப கலையான முகமாக இருக்குமா, ஆனால் அந்த முகத்தில் வந்து கலை பொலிவெல்லாம் இல்லாமல் ஒரு விதமாக ரொம்ப டயர்டாக சிக்காக இருந்தால் எப்படி ஒருத்தவங்களுடைய ஃபேஸ் மாறும் அந்த மாதிரி வந்து மாற ஆரம்பிக்குது. சௌமியா வந்து ரொம்பவும் பொசசிவாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க கார்த்திக் மேலே. ஒரு நாள் என்ன ஆகுது, கார்த்திக்கோடைய காலேஜ் ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் காட்டின்னு இருக்காரு, என் காலேஜில் பாரு இப்படிலாம் இருந்தாங்க. ஒரு ஃபோட்டோவில் வந்து இவங்க ஒரு குரூப் பிக்சர், அதில் கார்த்திக் வந்து ஒரு டீமை லீட் பண்ணுறாரு, அந்த டீமில் ஃபுல்லாக பொண்ணுங்க, கார்த்திக் மட்டும்தான் ஒரே ஒரு பையன், அவர் தான் டீம் லீடராக இருக்கார். ஏதோ ஒரு காம்படிஷன் அவங்க காலேஜில், அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, நடுவில் கார்த்திக் இருக்கார், அவர் சுற்றி பொண்ணுங்க மட்டும்தான் இருக்காங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே சௌமியாவுக்கு செம கோவம், ஃபோட்டோவை தரடாராக கிழிச்சு தூக்கி போட்டு, எனக்கு இது பிடிக்கல, நீ எப்படி இத்தனை பொண்ணுங்க கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வெறியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே கார்த்திக்கு சமபயம், அம்மா என்னம்மா இது ஒரு காம்படிஷன்மா, நாங்கள் சும்மா ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், எப்படி இன்னொரு பொண்ணு கூட நீ ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ தான் கார்த்திக்கு இந்த விஷயத்தோடைய சீரியஸ்னஸ் புரியுது, அவங்க ரொம்பவும் இவர் மேலே பொசசிவ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் சரிம்மா நான் எதுவும் எடுத்துக்கலாமா, இதுக்கப்புறம் எந்த ஒரு பொண்ணுக்கிட்டையும் ஃபோட்டோ இல்லை, எந்த ஒரு பொண்ணுக்கிட்ட பேசக்கூட கூடாது, ஒரு பொண்ணு அப்படின்னு பார்த்தா நீ கீழே தான் குனியணும், மேலே பார்க்கக்கூடாது, பொண்ணுங்களோட கண்ணை பார்க்கக்கூடாது, பொண்ணு அப்படின்னாவே என்னை மட்டும்தான் நீ பார்க்கணும், வேறு யாரையும் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. லிட்டரலாக சொல்ல போனால் இந்த ரீமாசன் வந்து சிம்புவுக்கு ஒரு படத்தில் பண்ணுவாங்க இல்லையா, காதலிக்கிறதில்ல அப்போ இது பண்ணி தான் ஆகணும், அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். கார்த்திக்கு சௌமியாவோட நடவடிக்கைகள் ஒன்றா பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ நைட்டு கார்த்திக் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு இவருடைய ரூமில். இவருடைய ரூம் டோர் வந்து ஓப்பனாக தான் இருக்குது. சௌமியா அவங்களுடைய ரூமில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு தூக்க கலையுது கார்த்திக்கு. அப்படியே கண்ணு முழிச்சு இப்படி திரும்பி பார்த்தா டப்புன்னு பயப்படுறாருங்க. ஏன்னா இவருடைய ரூமில் சௌமியா வந்திருக்காங்க. பெட்டு பக்கத்தில் இப்படி கையை வச்சு இப்படி உட்காந்து வெச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே கார்த்திக்கே இப்படி உத்து பார்த்துன்னு இருக்காங்க. இவர் நல்லா தூங்கிட்டு பட்டுன்னு திரும்ப போது இப்படி பார்த்தா எப்படி இருக்கும், அப்படியே அலறி அடிச்சு, சௌமியா என்ன? இல்லை கார்த்திக், நீ அழகாக தூங்குறியா, நீ தூங்குறது ரொம்ப அழகாக இருந்தது, அதனால தான் நான் உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு. இப்போ தான் இவருக்கு ரியலைஸ் ஆகுது, சௌமியா வந்து நைட்டெல்லாம் தூங்காமல் இவரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இவர் வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சௌமியா எனி டைம் கார்த்திகை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்க, கார்த்திகையை பார்க்குறாங்க, தனியாக வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் நைட் என்ன ஆகுதுன்னா, இவர் அதே மாதிரி போய் படுத்து தூங்கிடுறாரு. கதவை தாழ்பால் போட்டுட்டு தான் தூங்குறாரு. சரி சௌமியானா வராங்க, பயமாக இருக்குது திடீர்னு எழுந்து பார்த்தா, சரி கதவை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா சௌமியா வந்து தூங்கிடுவாங்கன்னு சொல்லி இவர் லாக் பண்ணிவிட்டு ஒரு பாட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஒரு 2 மணி அளவு இருக்கும், டமால்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது.
ஒரு அலறி அடித்து எழுந்துக்கிட்டு என்னடா இது சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி மெதுவாக டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போகிறாரு. ஹாலோடைய ஒரு மூலையில் வந்து பார்த்திங்கன்னா சௌமியா நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சீலிங்கை பார்த்த மாதிரி நின்று தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அப்படி இப்படின்னு தலையெல்லாம் ஆட்டுறாங்க. இவருக்கு செம பயம். ஏன்னா ஒரு பேய் பிடிச்சி நின்று ஒரு மாதிரி பேயாட்டம் ஆடுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. தனியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. சீலிங்லேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் சௌமியா சௌமியா சௌமியான்னு கூப்பிட்டுக்கிட்டே பக்கத்தில் போகிறாரு. ஆனால் சௌமியா வந்து பார்த்திங்கன்னா எதுக்குமே அவங்க ரிப்ளை பண்ணவே இல்லை. அப்படியே மேலேயே பார்த்து இப்படி 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 தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் போய் சௌமியா அப்படின்றாரு. பட்டுன்னு அவங்க திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது அவங்க கண்ணு கிண்ணெல்லாம் அப்படியே பெருசாக வச்சுக்கிட்டு நாக்கெல்லாம் அப்படின்னு கடிச்சிக்கிட்டு, கார்த்திக் கல்யாணம் பண்ணிக்கலாமா, இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாமா, மேலே பார் அவள் உன்னை மைக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி ஆசைப்பட்றா, அவளை விட மாட்டேன் சாவடிச்சிருவேன், யாருமா இருக்கா மேலே அப்படின்னு சொல்லி மேலே சீலிங் ஃபேனை பார்க்குறாரு. பாரு ஃபேன் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கா பாரு, பார்க்கறதுக்கு என்னை விட அழகாக இருக்கிறேன்றா, அவளை விட மாட்டேன், நான் விட மாட்டேன், வா கல்யாணம் பண்ணிக்கலாம், வா கல்யாணம் பண்ணிக்கலான்ற இந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே கார்த்திக் வந்து பயத்தோட உச்சகட்டத்தில் இருக்கார். சௌமியா வந்து கார்த்திக்குடைய கையை பிடிச்சி இழுத்து கட்டிப்பிடின்றாங்க. இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. மனசெல்லாம் ஒரு சைடு கில்ட்டு, இன்னொன்று சௌமியா இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க. என்னடா இல்லை, சரிம்மா நைட்டு வேணாம்மா, நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாமா, என்னுடைய ஃப்ரெண்டை வர சொல்கிறேன், அதுக்கப்புறம் கல்யாணம்னா சாதாரணமான விஷயம் கிடையாது, என்னுடைய ஃப்ரெண்டு வர சொல்லி என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் டிசைட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, பண்ணிக்கலாம்ல நீ போய் படுக்கிட்டா அப்படின்னா, சரிம்மா போய் படுமா அப்படின்னா அவங்க பாட்டுக்கு நடந்து போகிறாங்க. நடந்து போகிறதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்து போகிறாங்க. ஒரு மாதிரி ஒத்த கையை மட்டும் ஆட்டிக்கிட்டு ஸ்பீடாக சர நடந்து போவாங்களோ அந்த மாதிரி நடந்து போகிறாங்க சௌமியா. இவர் அப்படியே பார்க்குறாரு, ஐயோ என்னடா பண்ணி வச்சிருக்கிற கார்த்தி அப்படின்ற மாதிரி. அடுத்த நாள் விக்கியை காண்டாக்ட் பண்ணுறாரு. விக்கி வராப்புல, என்னடா ஆச்சு அப்படின்னா, சௌமியாவோட ஆக்டிவிட்டீஸ் மட்டும் பாருடா, சும்மா ஆஃபீஸில் வந்து மைத்திலி அப்படின்ற அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு என்னை பற்றி கேட்டுச்சு விசாரிச்சிச்சு அப்படின்னு சும்மா சொல்லுடா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சுவார்த்தையில் எல்லோரும் 3 பேர் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து விக்கி சொல்கிறாப்புல, டேய் கார்த்திக், நீ ஆஃபீஸ்க்கு வேறு 2-3 நாள் லீவ் போட்ட, இந்த மைத்திலி பொண்ணு வேறு உன்னை பற்றி கேட்டுன்னே இருக்கு, ஏதோ ஒரு வேலை கொடுத்தியாமே. மைத்திலின்னு பேரை கேட்ட உடனே குச்சின்னு இந்த டீயை என்ன பண்ணுறாங்க, சௌமியா தூக்கி விட்டு அடிக்கிறாங்க பாருங்க செவுத்துல. விக்கி எப்படி ஷாக் ஆகிடுறாப்புல. சௌமியா என்னமாச்சு, எப்படி மைத்திலி கார்த்திகை கூப்பிடலாம், அவள் யாரு, அவளுக்கு என்ன உரிமை இருக்குது, எனக்கு இல்லாத உரிமை மைத்திலிக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கர வயலண்ட் ஆக ஆரம்பிக்கிறேன். இல்லைம்மா ஒரு வேலை கொடுத்துருந்தாருமா, வேலை கொடுக்கறதுனா ஆம்பளை பையன்கிட்ட கொடுக்க வேண்டியதுதானே, பொம்பளை பொண்ணுக்கிட்ட எப்படி நீ வேலை கொடுப்ப, எப்படி வேலை கொடுப்ப கார்த்திக், எப்படி கொடுப்ப அப்படின்னு. சரி இதுக்கப்புறம் கொடுக்க மாட்டோமா சாரிம்மா, இதுவே லாஸ்ட்டாக வச்சுக்கோ, அடுத்த தடவை ஏதாவது ஒரு பொம்பளை பொண்ணுக்கிட்ட வேலை கொடுத்த அப்படின்னா உன் கழுத்தை கடிச்சு போட்டுருவேன் அப்படின்னு. சரிம்மா சரி நீ போமா, அங்கே கிச்சனில் ஏதோ வச்சிருக்க பாருமா, விசில் வருது, போய்ட்டு ஆஃப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக்கும் விக்கியும் சரி வெளியே போயிட்டு வந்துடுறோம். சரி போயிட்டு வந்துடும், வெளியே கிளம்புறான். விக்கி கேட்குறாப்புல, டேய் என்னடா பண்ண, இந்த பொண்ணு இப்படிலாம் கிடையாதுடா, ரொம்ப நல்ல கேரக்டர் ஆச்சேடா, ரொம்ப சாஃப்டான பொண்ணு, அந்த பொண்ணு உன்னை தேடி வரும்போதே எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது. ஏன்னா அவன் வந்து ஒரு 6 வருஷமாக அந்த பையனை ராகுல் அந்த பையனை லவ் பண்ணியிருக்கா, ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபேமிலியெல்லாம் ஒத்துக்க வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க கல்யாணம் பண்ண போனாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. திடீர்னு ஒரு 3-4 நாளில் எப்படி அந்த பையன் வேணான்னு சொல்லி துரத்தி விட முடியும், அதுவும் கல்யாண பத்திரிக்கைலாம் அடித்ததுக்கப்புறம். அப்போவே எனக்கு டவுட் வந்துச்சு. இப்போ அந்த பொண்ணு உன்னை தேடி வந்துருச்சு, உன்னுடைய வீட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணுது, ஒரு பொண்ணுன்ற பேரை கேட்டாலே அந்த பொண்ணு இவ்வளோ பொசசிவ் ஆகுது அப்படின்னா நீ என்ன பண்ண, உண்மையை சொல்லு. கார்த்திக் வந்து ஃபைனலாக அவர் செஞ்ச விஷயத்த சொல்லிடுறாரு. என்னடா பண்ணி வச்சிருக்க, இதெல்லாம் ஒரு லவ்வாடா, லவ்னா உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய கேரக்டரை வந்து பிடிச்சிருந்து ஒரு பொண்ணு வரணும்டா, அதுதான்டா லவ். ஃபோர்ஸ்ஃபுல்லி ஒரு பொண்ணை வந்து அதோடைய வாழ்க்கையை அழித்து நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையை நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிற. இப்போ இப்படி பண்ணுறதுனால உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கா, யோசிச்சுப்பார். 2 பேருடைய லைஃபுமே ஹெல் ஆகுது, உன்னுடைய லைஃபும் வந்து நரகத்தில் இருக்க மாதிரி இருக்குது. அந்த பொண்ணுக்கு பாவம் என்ன பண்ணுறோன்னே தெரியலடா, ஏன்டா இப்படி பண்ணுற, இதை வந்து ரிலீஸ் பண்ணி விடணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். சரிடா, அந்த பிளாக் மேஜிக் பண்ணார்ல அந்த பர்சனையே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாபாவை போய் பார்க்குறாங்க 2 பேரும். அவர் வந்த உடனே சொல்கிறாரு, என்னப்பா
பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ட்டு. ஆமாம் சாமி, இந்த மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதான்ப்பா நான் ஆல்ரெடி சொன்னல, வசியம் பண்ணுறது தான் என்னுடைய வேலை. அந்த வசியத்துடைய வீரியம் என்ன அப்படின்றத ஜட்ஜ் பண்ணுறது என்னுடைய வேலை கிடையாது, என்னால் ஜட்ஜ் பண்ணவும் முடியாது. நீ பண்ண வசியத்துடைய வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த பொண்ணுக்கு நீ தான் எல்லாமே, இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நினைக்குது. இப்போ அந்த பொண்ணுடைய கண்களுக்கு நிறைய அமானுஷ உருவங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் தனியாக நின்று பேசி யாரு கூடயாவது சண்டை போடுற மாதிரிலாம் பண்ணியிருக்கா அந்த பொண்ணுன்னு கேட்குறாங்க. ஆமாங்க, ஒரு நாள் நைட்டு சீலிங்கை பார்த்து அவன் உன்னை கூட்டிகிட்டு போகிறா அப்படி இப்படின்லாம். உன்னுடைய வீட்டில் 2-3 அமானுஷ சக்திகள் எல்லாம் இருக்குது, இல்லைனா அவங்களே அப்படி இமேஜின் பண்ணிப்பாங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும்பா. ஸோ இது இப்படியே போச்சுன்னா என்ன ஆகுனா, ஒரு நாள் பொசசிவோடைய உச்சகட்டத்துக்கு போய் அந்த பொண்ணு உன்னை கொண்டுட்டு அந்த பொண்ணுமே இறந்து போயிடும். ஐயோ சாமி, அதெல்லாம் வேணாம், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் இதை வந்து ரிவர்சல் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அப்படின்னா அது ரொம்பவும் கஷ்டம். சரி நான் பண்ணுறேன், ஒரு பெரிய பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சௌமியாவுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு வர சொல்லியிருக்காரு. ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுத்து வச்சு ஒரு 6 மணி நேரம் பூஜைங்க. அந்த 6 மணி நேரத்துக்கு கார்த்திக் நீங்கள் இருக்கக்கூடாது, சௌமியா கூட தான் இருக்கணும், விக்கி இவர் மட்டும் இருக்கட்டும். இந்த பூஜை நடக்க சௌமியா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பூஜை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாரு. சௌமியா வீட்டில் வெறி ஆட்டம் ஆடுறாங்க. ஒரு மாதிரி கோவப்பட்டு பாத்திரங்களை தூக்கி எறிகிறது என்ன, கார்த்திகை பிடிச்சி அடிக்கிறது என்ன, கடிக்கிறது என்ன, ஒரு மாதிரி ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்படியே டைம் ஆக அப்படியே சௌமியா வந்து அப்படியே டயர்டாக சோஃபாவில் வந்து உட்காடுறாங்க. ஒரு மாதிரி அப்படியே மயக்க கலக்கத்தில் உட்காந்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஒரு 5-6 மணி நேரம் கழித்து சௌமியா வந்து கண்ணை மிளிக்கிறாங்க. அங்கே பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு எண்ணெய் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த எண்ணெயை வந்து சௌமியாவுடைய தலையில் தேய்ச்சி விட்ருங்க, எல்லாம் சரியாயிடும். அந்த மந்திரிச்ச எண்ணெயை எடுத்து வந்து சௌமியாவுடைய தலையில் தேய்ச்சி விட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக்கும் வைக்கும் அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா சௌமியாவுக்கு செம ஷாக்கு. சார், என்ன சார் உங்கள் வீட்டில் நான் எப்படி சார் அப்படின்றாங்க. அப்போ தான் இவங்களுக்கு தெரியுது, சௌமியா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களாக கார்த்திக் கூட இருந்தாங்க. ஆனால் அவங்க எப்படி கார்த்திக்குடைய வீட்டுக்கு வந்தாங்க, இவருடைய வீட்டில் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லைங்க. கார்த்திக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இல்லைம்மா, ஒரு மாதிரி உங்கள் வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இங்கேயே ஸ்டே பண்ணிட்டேம்மா ஒரு 2 நாள். சார் தப்பு சார், ஐயோ என்னுடைய ராகுல் என்ன நினைப்பான், இது மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிட்டேன்னு ஏதாவது தப்பாக நினச்சிட்டு போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்கை எடுத்துகிட்டு ஓடுறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க இப்போ எங்கே போகிறாங்கன்னா, அவங்களுடைய வீட்டுக்கு கூட போகல, அவங்க கல்யாணம் பண்ணிக்கு போகிற பையன் இருக்காங்களே ராகுல், அவரை தான் போய் பார்க்குறதுக்கு போகிறாங்க. ராகுல் சௌமியாவை பார்த்த உடனே போய் கட்டி பிடிச்சி அழுகிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் 6 வருஷமாக லவ் பண்ணியிருக்காரு. சௌமியா இந்த மாதிரி கேரக்டரும் கிடையாது, இவரை விட்டுட்டு போகவும் மாட்டாங்க. ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்றத அவர் ரியலைஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் சௌமியாவும் ராகுலும் ஒன்று சேர்ந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஆனால் திடீர்னு இந்த கார்த்திக் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் வேலையை விட்டுறாரு, அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடுறாரு. எங்கே போனார், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியல. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா விக்கிக்கு மட்டும் ஃபோன் பண்ணுவாராம். எங்கடா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டால், எங்கேயோ இருக்க மச்சான், நிம்மதியை தேடி போயிட்டேன், இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்லுவாராம். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கழித்து தான் கார்த்திக் வந்து ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு அவர் இப்போ ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் கார்த்திக் இந்த விஷயத்தினால அவருடைய லைஃப்பில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டார். இன்ஃபேக்ட் அவர் மிகப்பெரிய தவறு பண்ணார். ஆனால் அந்த தவறுலேயும் ஒரு விஷயம் நல்லது பண்ணார். என்னென்னா, நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சு சௌமியா வந்து அவருடைய வீட்டுக்கு வரும்போது கூட அவர் எப்படி வேணால் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல், ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எதுவும் இல்லாமல், மனதளவில் மட்டும் அவர் பண்ணதை நினச்சி கில்ட்டியை ஃபீல் பண்ணி சௌமியாவை ப்ராப்பராக பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். ஃபைனலாக சௌமியாவை ரிலீஸும் பண்ணார். அவர் தப்பு பண்ணார். ஆனால் தப்பு பண்ணிவிட்டு அந்த தப்பை இன்னமும் அதிகமாக பண்ணாமல், ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருந்திருக்கார். இதுக்கு கார்த்திக்கு வந்து ஒரு பாராட்டுகள் தெரிவிக்கலாம். ஆனால் என்ன சொன்னாலும் அவர் செஞ்சது தப்பு தான். இன்றைக்கி சௌமியாவோட லைஃப்பும் நல்லா இருக்குது, கார்த்திக்குடைய லைஃப்பும் நல்லா இருக்குது. பட் யோசிச்சு பாருங்கள், ஏதாவது ஒன்று தப்பாக போயிருந்தா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேறு யாருமே கிடையாது, கார்த்திக் மட்டும்தான். ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.